வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று டிசம்பர் 1, 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில், நேற்று பாராளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் அவையில் இல்லாதது குறித்து உடனடியாக தங்களுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு எம்பியையும் கேட்டுக்கொண்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் நேற்று பாகிஸ்தான் அதிபருக்கு ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பினார். இன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆப்கானிஸ்தான் நிலவரம் பற்றி கேட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புவி வெப்பமாவதை தடுப்பதை பற்றியான மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதாகவும் டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் கொதித்து எழுந்ததாகவும், எதிர்கட்சிகள் விலைவாசி உயரை பற்றி சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அவர் திணறியதாகவும், பிறகு அவர் பதிலளிக்கையில், மாநிலங்கள் ரேஷன் கடையில் விநியோகிக்கப்படும் பொருட்களை தரமாகவும் சரியான நேரத்தில் சரியாக விநியோகித்தால் இந்த பிரச்சனை விலைவாசி உயர் பிரச்சனை எழாது என்றும், உற்பத்தி கம்மியாக இருப்பதாலும் விலைவாசி பிரச்சனை இருக்கிறது என்று கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தர்மபுரி மாவட்ட பொன்னகரம் திமுக எம்எல்ஏ திரு பெரியண்ணன் அவர்கள் இன்று சென்னையில் உயிரிழந்ததாகவும், அவருக்கு வயது 54 என்றும், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர் இன்று காலை 10 மணிக்கு உயிரிழந்ததாகவும், தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை பெருங்குடி கந்தஞ்சாவடியில் உள்ள ஐடி ஹைவேயில் உள்ள சுங்கச்சாவடியில் இன்று திமுகவினர் பயங்கர ரகலில் ஈடுபட்டதாகவும், டோல்கேட்டில் கட்டணம் வசூலிப்பவர்களை கடுமையாக தாக்கி இனி கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஓடி போங்கள் என்று விரட்டியதால் அவர்கள் அலறி எடுத்துக் ஓடியதால் 1 மணி நேரம் வசூல் நடைபெறாமல் சுங்கச்சாவடி மூடப்பட்டதாக சென்னையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திருச்செந்தூர் வந்தவாசி இடைத்தேர்தலில் திமுகவினர் 2000 முதல் 5000 ரூபாய் வரை ஓட்டுக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும், இதற்கு போலீசை உடந்தையாக பயன்படுத்த இருப்பதாகவும் அவர் திடுக்கிடும் தகவல் சென்னையிலிருந்து வெளியிட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி தோன்றியதிலிருந்து இன்று வரை சித்தர்களால் வணங்கப்பட்டு வரும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டதாகவும், இதில் 20 லட்சம் மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்ததாக திருவண்ணாமலையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து பொன்மொழிகளால் எழுதப்பட வேண்டியது என்பதை நிரூபிக்கும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் எடைபிறப்பா ஆட்சியை கவிழ்க்காத ஜனார்தன ரெட்டி சகோதரர்களின் ஆந்திராவில் உள்ள சுரங்கங்களை வனத்துறை அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்கு காங்கிரஸ் பின்னணி என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் முன்பே கூறியிருந்தார்கள், காங்கிரஸ் கட்சியான நேரு குடும்பம் மறைமுக தீவிரவாதி என்பதை நிரூபிக்கும் வகையில் இது நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உலக எய்ட்ஸ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் மாநில நலத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை இன்று ஆரம்பித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவின் வெள்ளை மாளிகையில் எய்ட்ஸ் தின சின்னமான சிவப்பு கொடியை அவருடைய வீட்டின் முன்பு பறக்க விட்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை. டிசம்பர் 1, 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்து தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலே மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவை நகர்ந்து வந்தால் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழகத்தில் சென்னைக்கு அருகில் லேசாக மேகமூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.